நடைபெறுகின்ற விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவால் உங்களுக்கு நல்ல ஒரு வேட்பாளரை கொடுத்திருக்கின்றார். நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வருகை தந்து இந்த மாபெரும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு எழுச்சி உரை ஆற்றிய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய அருமை நண்பர் திரு அண்ணாமலை அவர்களும், முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் OPS அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு TTV தினகரன் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரசின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு அருமை நண்பர் வாசன் அவர்கள், இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு ரவி பச்சுமுத்து அவர்கள், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் அருமை சகோதரர் ஜான் பாண்டியன் அவர்கள், நம்ம எல்லோரும் அன்போடு வரவேற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் தியாக செம்மல் திரு GK மணி அவர்கள், இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்கின்ற மூத்த நிர்வாகிகள், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு AG சம்பத் அவர்கள், இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற சமூக நீதி பேரவையின் மாநில தலைவர் வழக்கறிஞர் பாலு அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் VAT கலைவர்தன் அவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய செஞ்சி ஏழுமலை அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு N கணபதி அவர்கள், அமமுகவின் மாவட்ட செயலாளர் திரு கோவிந்தராஜ் அவர்கள், தமாகவின் மாவட்ட தலைவர் திரு தசரதன் அவர்கள், பாமகவின் மாவட்ட தலைவர் திரு புகழேந்தி அவர்கள், தலைமை நிலை செயலாளர் அன்பழகன் அவர்கள், மாவட்ட தலைவர் தங்கஜோதி அவர்கள், பழனிவேல் அவர்கள், IJKவின் மாவட்ட செயலாளர் செந்தில் அவர்கள், திரு KG ரவி அவர்கள், எனக்கு முன்பு மிக சிறப்பாக பேசிய மரியாதைக்குரிய திரு சுதாகர் ரெட்டி அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அருமை தம்பி சிவகுமார் அவர்கள் மற்றும் மேடையில் இருக்கின்ற அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிர்வாகிகள், குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இங்கே எழுச்சியோடு நம்பிக்கையோடு வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளுக்கும், என் அண்ணன்களுக்கும், என் சகோதரிகளுக்கும், தாய்மார்களுக்கும், வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி நிர்வாகிகளுக்கும், ஊடக நண்பர்கள், நம்முடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய திரு சி அன்புமணி அவர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். உங்கள் அனைவரையும் வணங்கி உங்கள் அனைவரையும் நானும் ஒரு முறை அன்போடு வரவேற்கின்றேன். முதலில் மேடையில் இருக்கின்ற அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். அவர்கள்
நேரத்தை ஒதுக்கி இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு எழுச்சி உரை ஆற்றியதற்கு மட்டுமல்ல, அவர்கள் அனைவரும் அவர்களுடைய நிர்வாகிகளை 2 வாரத்திற்கு முன்பு அழைத்து, நீங்கள் விக்கிரவாண்டியில் சென்று களத்திலே பணியாற்ற வேண்டும், எப்படியாவது நாம் வெற்றி பெற வேண்டும் என்று அத்துணை தலைவர்களும் அவர்களுடைய நிர்வாகிகளை முடக்கிவிட்டு 10 நாட்களாக அனைத்து நிர்வாகிகளும், அனைத்து கூட்டணி நிர்வாகிகளும் மிக சிறப்பாக இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்காகத்தான் மீண்டும் இங்கே இருக்கின்ற அத்துணை தலைவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவிக்கின்றேன். அன்பு பாட்டாளி சொந்தங்களே, இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல். நமக்கு என்று சொன்னால் தமிழக மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல். இது ஒரு இடைத்தேர்தல். இந்த தேர்தலில் யாரும் ஆட்சிக்கு வரப்போவது கிடையாது, யாரும் ஆட்சியை இழக்கப் போவது கிடையாது. ஆனால் இந்த இடைத்தேர்தலில் நம் வெற்றியின் மூலமாக 26 தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் உறுதியாக நடைபெறும். அதற்கு முன்னோட்டம் தான் இந்த இடைத்தேர்தல். அருமை நண்பர் அண்ணாமலை அவர் சொன்னது போன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 72 திண்டுக்கல் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு 5 ஆண்டுகளில் தமிழகத்தின் ஆட்சியை பிடித்தவர் எம்ஜிஆர் அவர்கள். அதே உதாரணம் தான் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டும். அதற்கு இந்த தொகுதியில் உள்ள அனைத்து மக்களும், அனைத்து தரப்பு மக்களும், அனைத்து கட்சிகளை சார்ந்த மக்களும், அனைத்து சமுதாயங்களை சார்ந்த மக்களும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் மிக எளிமையானவர், விவசாய குடும்பத்திலே பிறந்து உழைப்பால் உயர்ந்து உங்களுக்கு நன்கு அறிமுகமானவர், மிக 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 நேர்மையானவர் சி. அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். எங்களுடைய இனமான காவலர் 45 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு அடித்தள மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அடக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட சமுதாயம், பட்டியலின மக்கள், சிறுபான்மை மக்களுக்காக ஆயிரக்கணக்கான போராட்டங்களை செய்து கொண்டு உங்களுக்கு எப்படியாவது சமூக நீதியை பெற்று தருவேன் என்று உறுதியேற்று இன்று 86 வயதிலும் ஊர் ஊராக சென்று மக்களை சந்தித்து ஒரு மாற்றத்தை தாருங்கள் என்று சொல்லுகின்ற எங்களுடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவருடைய அன்பு தம்பி இங்கே இருக்கின்ற சி. அன்புமணி அவர்கள். கிட்டத்தட்ட 10 மாவட்ட பெருந்தலைவர்கள், 100க்கு மேற்பட்ட ஒன்றிய பெருந்தலைவர்கள் எல்லாம் இங்கே தங்கியிருக்கின்றார்கள். அவர்களை பொறுத்தவரை இது ஏதோ ஒரு தேர்தல் கூத்து. இன்னும் 5 நாட்களில் அவர்கள் வெளியேறி விடுவார்கள். அவர்களுடைய வந்த வேளை உங்களுக்கு பணத்தை கொடுத்து, பொருளை கொடுத்து உங்களுடைய வாக்குகளை எப்படியாவது வாங்க வேண்டும் என்ற நோக்கம் அவருடைய நோக்கம். ஆனால் இன்று தமிழக முழுவதும் உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. தமிழக மக்கள் மனதிலே திமுக ஆட்சி மீது மிகுந்த வெறுப்பில் இருக்கின்றார்கள், கோபத்தில் இருக்கின்றார்கள். அந்த கோபத்தை நீங்கள் அதை புரிந்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து எங்களுக்கு வெற்றியை கொடுங்கள். அதன் மூலமாக தமிழகத்தில் பல மாற்றங்கள் வரும். முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் பொய்யை சொல்லி வருகிறார்கள். அமைச்சர்கள் எல்லாம் அன்றாடும் பல பொய்களை சொல்லி வருகிறார்கள். நம்முடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் சட்டமன்றத்தில் எத்தனையோ முறை பல கோரிக்கைகள் வைத்தார்கள்.
அதற்கு அத்துணை பொய்களையும் அமைச்சர்கள் மட்டுமல்ல முதலமைச்சர் சொல்லி வருகின்றார்கள். இந்த தேர்தல் ஒரு பக்கம் திமுக உடைய பணபலம், அதிகார பலம், நம் பக்கம் இருப்பது கூட்டணி பலம், மக்கள் பலம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேர்தலில் திமுக, அதாவது நிச்சயமா நடக்காது, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், திமுக வெற்றி பெற்றால் திமுக அவருடைய வேட்பாளர் நல்லா இருப்பார், அவர் குடும்பம் நல்லா இருக்கும். ஆனால் பாமக வெற்றி பெற்றால் நீங்கள் நல்லா இருப்பீர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு கிடைக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், கள்ளச்சாராயம் ஒழிக்கப்படும். இந்த மாற்றம் தான் வேண்டும் எங்களுக்கு. பக்கத்தில் இருக்கின்ற கள்ளக்குறிச்சி 15 நாட்களுக்கு முன்பு அங்கே நடந்த சோகம். நான் சென்றேன், அங்கே பார்த்தேன். 65 பேர் தமிழக அரசால், முதலமைச்சரால் படுகொலை செய்யப்பட்டார்கள். அது நான் ஏதோ கள்ளச்சாராய சாவுன்னு சொல்ல மாட்டேன். திமுக அரசு அவர்களை கொலை செய்திருக்கிறது. கடந்த ஆண்டும் இந்த சம்பவம் விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்காணத்தில் நடந்தது. அப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம், கள்ளச்சாராயத்தை ஒழிப்போம் என்று முழக்கமிட்டார். அப்பொழுதும் விசாரணை குழு அமைத்தார். எதுவும் நடக்கவில்லை. மீண்டும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த ஆண்டு நடைபெற்றது. அது மட்டுமல்ல, நேற்று திருவெண்ணநல்லூர் பகுதியில் டி குமாரமங்கலம் என்ற கிராமத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி ஒரு பெரியவர் இறந்து விட்டார். 2 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். நேற்று நடந்த சம்பவம். அப்பொழுது முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், அமைச்சர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவம் நாளை விக்கிரவாண்டியிலும் நடக்கலாம். அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் இந்த தொகுதியில் உள்ள அனைத்து மக்களும், கட்சியெல்லாம் பார்க்காதீங்க, ஜாதி மதம் இனம் எதுவும் பார்க்காதீங்க, உங்களுடைய வாக்குகளை, உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துங்கள். உங்களிடம் மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இருக்கிறது. அந்த ஆயுதம் தான் வாக்கு, ஓட். அதை வெளிப்படுத்துங்கள். இது முக்கியமான ஒரு நேரம். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம், இது எங்களிடம் அந்த அதிகாரம் இல்லை என்று ஒரு பொய்யை சொன்னார். மற்றொரு அமைச்சர் அவர்கள் எங்களுக்கு சமூக நீதியை நிலைநாட்ட எங்களிடம் தரவுகள் இல்லை என்று ஒரு அமைச்சர் சொல்கின்றார். மற்றொரு அமைச்சர் தரவுகள் இருக்கிறது, ஆனால் உங்களுக்கு நான் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது என்று சொல்கிறார். இன்னொரு அமைச்சர் தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் சரக்கில் கிக்கு கிடையாது என்று ஒரு அமைச்சர் பேசுகிறார். இப்படியெல்லாம் சட்டமன்றத்தை கேலியாக, ஒரு கேலி கூடாரமாக மாற்றியிருக்கின்றார்கள் திமுகவை சார்ந்தவர்கள் எல்லாம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கள்ளக்குறிச்சியில் 65 பேர் இறந்தார்கள். இந்த முதலமைச்சர் அங்கே இன்று வரை வரவில்லை. இது தேர்தல் பிரச்சாரம். தேர்தல் பிரச்சாரத்துக்கு முதலமைச்சர் வருவாரா என்று எனக்கு சந்தேகம். அப்படி வந்தாலும் உங்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பார்கள். காரணம், திமுக என்றால் பொய்யான வாக்குறுதிகள் அவர்களுடைய டிஎன்ஏ இருக்கிறது. பொய்யை சொல்லி உங்களை ஏமாற்றி உங்கள் வாக்குகளை பெறுவார்கள். தேர்தல் முடிந்தவுடன் அதை உங்களை ஏமாற்றி விடுவார்கள். இது பலமுறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். ஏன் இந்த விக்கிரவாண்டி கடந்த இடைத்தேர்தலிலும் முதலமைச்சர் அவர்கள், இன்றைய முதலமைச்சர்கள், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இந்த தொகுதியிலே பல வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். நான் உள் ஒதுக்கீடு கொடுப்பேன் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்தார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நந்தான் கால்வாய் திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று இன்னொரு வாக்குறுதி கொடுத்தார்கள். இப்படியெல்லாம் பல பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இவர்கள் தொடர்ந்து தேர்தலில் அடுத்தடுத்தாக
வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு ஒரு தடையாக நீங்கள் இருக்க வேண்டும். பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு பாட்டாளி சொந்தங்களே, இது மீண்டும் சொல்கின்றேன், இது முக்கியமான ஒரு நேரம். இன்று காலை கூட நான் ஒரு பேட்டி கொடுத்தேன். அந்த பேட்டியிலே நான் சொல்லியிருக்கின்றேன், தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு ஒரு பேர் ஆபத்து வந்திருக்கிறது. என்ன ஆபத்து என்றால், 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது. அதாவது 50 விழுக்காடுக்கு மேல் இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது. இதை உறுதி செய்தது முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 93, 94 இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை 9வது அட்டவணையிலே அரசியல் சாசன சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து நமக்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள். என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய சமூக நீதியை வழங்கியது முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆனால் அவர்கள் மட்டுமன்று, 9வது அட்டவணையிலே கொண்டு வரவில்லை என்றால் அடுத்த ஆண்டே நமக்கு 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டிருக்கும், நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கும். ஆனால் அதன் பிறகு நீதிமன்றத்திலே, உச்ச நீதிமன்றத்திலே வழக்கை தொடர்ந்து 2007 ஒரு வழக்கை தொடர்ந்தார்கள். தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று. அது 2010 உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு தீர்ப்பை வழங்கினார். அந்த தீர்ப்பில் தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் ஓராண்டிற்குள் தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து அந்த 69 விழுக்காடு மக்கள், தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள், மிக பிற்படுத்த மக்கள் இருக்கின்றார்களா என்று தரவுகளை எங்களிடம் கொடுங்கள் என்று 2010 சொன்னார்கள். அதன் பிறகு அந்த கணக்கெடுப்பு நடத்தவில்லை. இப்பொழுது உச்சநீதிமன்றத்திலே இருவர் வழக்கை தொடர்ந்திருக்கின்றார்கள். இந்த வழக்கு 2021 வந்தது. அப்பொழுது நீதிபதிகள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொன்னார்கள், இப்பொழுது மராத்தா இடஒதுக்கீடு வழக்கு வந்திருக்கிறது. இந்த மராத்தா இடஒதுக்கீடு வழக்கு அது முடிந்த பிறகு நாங்கள் தமிழ்நாட்டில் உள்ள 69 விழுக்காடு இடஒதுக்கீடு வழக்கை நாங்கள் எடுப்போம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஜூலை 8ஆம் தேதிக்கு பிறகு உச்சநீதிமன்றம் கூட இருக்கிறது. அதன் பிறகு தமிழ்நாட்டில் உள்ள 69 விழுக்காடு இடஒதுக்கீடு வழக்கு உச்சநீதிமன்றத்திலே வர இருக்கிறது. அப்பொழுது நீதிபதிகள் கேள்வி கேட்பார்கள், தரவுகள் இருக்கிறதா? ஏன் நான் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நான் தொடர வேண்டும், ஏன் அதை ரத்து செய்யக்கூடாது என்று நீதிபதிகள் கேட்டவுடன் தமிழக அரசிடம் கேள்வி பதில் இருக்குமா? இல்லை. அதனால்தான் நான் சொல்கின்றேன், தமிழக மக்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது ஏதோ ஜாதி பிரச்சனை கிடையாது, தமிழ்நாட்டுடைய முன்னேற்ற பிரச்சனை. தமிழக அரசுக்கு அத்துணை அதிகாரம் இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு அதிகாரம் இல்லை, மத்திய அரசு தான் இருக்கிறது என்று. நிச்சயமாக மத்திய அரசை நாங்கள் வலியுறுத்துவோம், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் மத்திய அரசு எடுப்பது அது காஸ்ட் சென்சஸ். நாங்கள் கேட்பது சர்வே. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி நாங்கள் கேட்பது சர்வே எடுங்கள். சென்சஸ் என்பது ஒரு மேக்ரோ லெவல். ஒவ்வொரு சமுதாயம் எவ்வளவு தலை எண்ணிக்கை மட்டும் எடுப்பார்கள். சர்வே என்பது அந்த ஒவ்வொரு சமுதாயம் எந்த நிலையில் இருக்கின்றார்கள். ஒரு உதாரணம், மீனவர் சமுதாயம் இருக்கிறது. அந்த மீனவர் சமுதாயம் எந்த நிலையில் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு வீடு இருக்கிறதா, குடிசையில் இருக்கின்றார்களா, வீட்டில் கழிப்பறைகள் இருக்கிறதா, வீட்டில் எத்தனை பட்டதாரிகள் இருக்கின்றார்கள், எத்தனை பேர் அரசு வேலை செய்கின்றார்கள், அவர்களுக்கு படகுகள் இருக்கிறதா, வலைகள் இருக்கிறதா, வருமானம் எவ்வளவு என்றெல்லாம் கணக்கெடுப்பார்கள். இது மைக்ரோ லெவல் அசஸ்மெண்ட். இதுதான் மாநில அரசு எடுக்க வேண்டும். மாநில அரசு மட்டும்தான் எடுக்க முடியும். அதை வைத்துத்தான் சமூக நீதியை நீங்கள் நிலைநாட்ட முடியும். அதை வைத்துத்தான் கடந்த 50, 60 ஆண்டுகளாக இடஒதுக்கீடு பெற்றிருக்கின்ற அத்தனை சமுதாயங்களும் எந்த நிலையில் இருக்கின்றார்கள், எந்தெந்த சமுதாயம் தாழ்ந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட முடியும். இதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். ஆனால்
அதை மறுக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு சமூக நீதி பற்றி பேச எந்த தகுதியும் தகுதியும் இல்லை ஸ்டாலின் அவர்களே. நிச்சயமாக எந்த தகுதியும் கிடையாது. மீண்டும் எச்சரிக்கை, மீண்டும் எச்சரிக்கை. 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு தமிழ்நாட்டில் பேராபத்து வந்திருக்கிறது. தப்பி தவறி உச்சநீதிமன்றம் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை ரத்து செய்தால் அவ்வளவுதான், அன்று உங்கள் ஆட்சி கலைக்கப்படும். அதை விட திமுக முடிஞ்சு போச்சு. திமுக என்ற ஒரு கட்சியே இருக்காது. அதுக்கப்புறம் தமிழக மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இதை நான் விளையாட்டு சொல்லல, சமூக நீதிக்காக நான் சொல்கின்றேன், சமூக நீதிக்காக நான் சொல்கின்றேன். அதனால்தான் இந்த தொகுதி மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். விக்கிரவாண்டி தொகுதியில் வாழ்கின்ற மக்களே, தமிழகம் முழுவதும் உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. இந்த மாவட்டத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாட்டிலே மிக 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 பின்தங்கிய மாவட்டம். கடந்த 30 ஆண்டுகளில் எடுத்தீர்கள் என்றால் 10வது தேர்வு 12வது தேர்வில் கடைசி 3 இடத்தில் வருகின்ற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். இந்த 30 ஆண்டுகளில் per capita income கடைசியில் இருக்கின்ற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். இந்த 30 ஆண்டுகளில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸில் கடைசியில் இருப்பது இந்த விழுப்புரம் மாவட்டம். தொழிற்சாலையில் இல்லாத ஒரு மாவட்டம், வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு மாவட்டம். ஆனால் ஒன்றிலே முதலிடத்தில் இருக்கிறது. டாஸ்மாக் விற்பனையிலே முதலில் இருக்கிற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். கல்வியிலே கடைசியில் இருக்கின்ற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். குடிசையிலே அதிகமாக இருக்கின்ற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். இதுதான் வளர்ச்சியா? இந்த மாவட்டத்தில் உள்ள விக்கிரவாண்டி தொகுதி இருக்கிறது, அது இன்னும் மோசமாக இருக்கிறது. எத்தனை அமைச்சர்கள் வந்தீர்கள்? இதற்கு முன்பு இருந்த சட்டமன்ற உறுப்பினர் திமுகவை சார்ந்தவர். இந்த தொகுதிக்கு ஏதாவது செய்தார்களா? இல்லை. தொகுதி மக்களுடைய நீண்டகால கோரிக்கை, இந்த மாவட்ட மக்களுடைய நீண்டகால கோரிக்கை நந்தன் கால்வாய் திட்டம். நம்முடைய ஏஜி சம்பத் அவர்கள் இருக்கின்றார், அவருடைய தந்தை ஏஜி கோவிந்தசாமி அவர்கள், அவர்தான் திமுகவுக்கு இந்த உதயசூரியன் சின்னத்தை கொடுத்தார்கள். அந்த சின்னத்தை பறித்து அவரை வெளியேற்றி விட்டார்கள். அதுதான் திமுக. பிறகு ஏஜி சம்பத் அவர்களையும் வெளியேற்றி விட்டார்கள். அவருடைய தந்தை வேளாண் துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் அப்பொழுது இந்த திட்டத்தை அறிவித்தார். அப்பொழுது ஏஜி அவர்கள் நந்தன் கால்வாய் திட்டம், 44 கிராமத்தில் உள்ள ஏரிகளை நிரப்புகின்ற திட்டம். மழை காலத்திலே வீணாக ஆற்றில் தண்ணீர் செல்கிறது. அந்த தண்ணியை திருப்பி இந்த பக்கம் திருப்பி கால்வாய் மூலமாக ஏரிகளை நிரப்புகின்ற திட்டம் இது. அது இல்லாமல் தென்பெண்ணை ஆற்றில் இருந்த ஆண்டுதோறும் 5 முறை வெள்ள அபாயம் இருக்கும். அங்கிருக்கின்ற தண்ணியை திருப்பி விட வேண்டும் இந்த திட்டம். ஆனால் ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலும் ஸ்டாலின் அவர்கள் இங்கே வந்து நாங்கள் வெற்றி பெற்றால் நந்தன் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றும், வெற்றி பெற்றால் நந்தன் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றும். இது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ சாதாரண அறிவிப்பு கிடையாது, ஒரு முதலமைச்சர் அறிவிக்கின்றார். அதனால் தான் நான் சொல்கின்றேன், இது போன்ற எவ்வளவு திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் எல்லாம் அறிவித்த திட்டம். காவிரியில விருதுநகர் மாவட்டத்தில் குண்டாறு இணைக்கின்ற திட்டம், தாமிரபரணி, நம்பியாறு, பச்சையாறு, கோரையாறு, எலுமிச்சாறு இணைக்கின்ற திட்டம். அது சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் உபரிநீர் திட்டம். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் பொறுத்திருந்தோம், இன்னும் அதை இணைக்கவில்லை. தருமபுரி மாவட்டத்தில் காவிரி தருமபுரி உபரிநீர் திட்டம், திண்டுக்கல் மாவட்டத்தில் 59வது கால்வாய் திட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் படேதலா திட்டம், திருவண்ணாமலை மாவட்டத்தில் நந்தன் கால்வாய் திட்டம், பாலாற்றையும் தென்பெண்ணையாரும் இணைக்கின்ற திட்டம், துறிஞ்சலாரும் தென்பெண்ணையாரும் இணைக்கின்ற திட்டம். இப்படி எவ்வளவு திட்டங்கள் இருக்கிறது. இதற்கு ஏதாவது இந்த அமைச்சர்கள், இந்த தமிழக அரசு ஏதாவது ஒரு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறதா? அவளுக்கு ஏதாவது சிந்தனையாவது இருக்கிறதா? எதுவும் கிடையாது. எங்கு பார்த்தாலும் கள்ளச்சாராய், எங்கு பார்த்தாலும் கஞ்சா கஞ்சா கஞ்சா. அதனால் நீங்கள் சிந்திருங்கள். விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் மட்டும் தமிழக மக்களும் சேர்ந்து, ஏன்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் சார்ந்த தேர்தல் இது. ஒரு பக்கம் 3 தலைமுறைகளை நாசப்படுத்தி விட்டார்கள். 3 தலைமுறைகள் மதுவை கொடுத்து இன்று தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் மது
அவர்கள் ரத்தத்தில் இல்லாமல் இருக்க முடியாத சூழல். மது இல்லாம இருக்க முடியல. இதுதான் இவங்க சொல்ற திராவிட மாடலா? இதான் மாடலா? அது இல்லாம இன்னொரு அமைச்சர், நாங்க கள்ளச்சாராயம் ஒழிக்கணும்னா டெட்ரா பேக்ல கொடுப்போம் சாராயத்தை. என்ன மானகட்டத்தனமா இருக்குதெல்லாம். சட்டமன்றத்தில் நீங்க சட்டம் கொண்டு வரீங்க, கள்ளச்சாராயம் அதை ஒழிப்பதற்கு ஆயுள் தண்டனை, அது விட்டார்கள் என்றால் ஆயுள் தண்டனை கொடுப்போம், 10 லட்சம் அபராதம் சொல்லியிருக்கு. பிறகு அந்த சட்டத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சாராயத்தை நீங்க டெட்ரா பேக்ல கொண்டு வர. இப்ப நேத்து பாத்தீங்கன்னா சாராயத்தை பிளாஸ்டிக் பாட்டில் 100 ml. மதுவிலக்குத்துறை அமைச்சர் அதனுடைய அர்த்தம் புரியல அவருக்கு. மது விலக்கு என்றால் மதுவை படிப்படியாக குறைப்பதோ அல்லது மதுவை ஒழிப்பது. ஆனால் நம் தமிழ்நாட்டில் உள்ள மதுவிலக்குத்துறை அமைச்சர் என்பது மதுவை திணிக்கிறேன் என்ற ஒரு அமைச்சராக இருக்கின்றார்கள். கேவலம் இந்த சாராயத்தை விட்டு தான் அவங்க ஆட்சி செய்யணுமா? இதுதான் உங்களுடைய நிர்வாக திறமையா? இந்தியாவில் உள்ள அத்துணை மாநிலங்களும் சாராயத்தை தான் ஆட்சி செய்கின்றார்களா? இல்லையே. எவ்வளவு திட்டங்கள் இருக்கிறது, தமிழ்நாடு எவ்வளவு இயற்கை வளங்கள் இருக்கிறது, அதை சரி செய்ய வேண்டும். ஆனால் அதைத்தான் நீங்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். காவிரி ஆற்றுல தடுப்பணை கட்டணும்னு சொன்னா நாங்க கட்ட மாட்டோம், ஏன்னா மணல் கொள்ளை அடிக்க முடியாது. நாங்க துடிச்சிட்டு இருக்கிறோம். காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங் என்று சொல்லி 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 அழுத்து போச்சு எங்களுக்கு. வருகின்ற மழை காலத்திலே தண்ணீரை மிச்சப்படுத்துங்கள், சேமியுங்கள், அதற்கு தடுப்பணை கட்டுங்கள். தடுப்பணை கட்டினா மணல் எடுக்க முடியாது, மணல் கொள்ளை அடிக்க முடியாது. அதுக்காக தடுப்பணை கட்ட மாட்டோம். இதெல்லாம் தொடர்ந்து சொல்லுகின்ற தமிழக அரசுக்கு ஒரு பாடத்தை நீங்கள் புகட்ட வேண்டும். நம்முடைய அருமை நண்பர் அண்ணாமலை அவர்கள் சொன்னது போன்று, நம் தலைவர்கள் எல்லாம் சொன்னது போன்று, தெரு தெருவாக அங்கே அமைச்சர்களும் சரி, ஆளும் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அவர் கட்சிக்காரர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். காவல்துறைக்கு என்னுடைய வேண்டுகோள், நாங்களும் பொறுத்து பொறுத்து பார்த்தோம். எங்க பொறுமைக்கும் எல்லாம் இருக்கிறது. சட்டத்தை நாங்கள் மதிக்கின்றவர்கள். என் தம்பிகளை ஓரளவு கட்டுப்படுத்த முடியும் என்னால. இது ஈரோடு கிடையாது, இது விக்கிரவாண்டி. கண் அசைச்சா போதும், சொல்லக்கூட வேண்டாம். ஆனாலும் நாங்கள் சட்டத்தை கட்டுப்படுத்துவோம், சட்டத்திற்கு உட்பட்ட நாங்கள் செயல்படுவோம். நியாயமாக இந்த தேர்தல் நடைபெற வேண்டும். தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து தேர்தல் கூட நியாயமா நடக்கும். ஆனா இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தலில் அதை விட மோசமா, கேவலமா, ரொம்ப மோசமா. இங்க தேர்தல் அதிகாரின்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் எங்க இருக்கிறான்னு யாருக்கும் தெரியல. டிஆர்ஓ, ஒரு டிஆர்ஓ தேர்தல் அதிகாரியை போட்டா அமைச்சர் வந்தோன்னு சல்யூட் அடிக்கிறாரு. ஏன் எம்எல்ஏ போனாலே சல்யூட் அடிக்கிறாரு. இவர் என்னத்த தேர்தலில் நடத்த முடியும்? நாங்க அன்னைக்கு ஐயா கூட்டத்துக்கு வராரு, ஐயா கூட்டத்துக்கு வந்த சிந்தாமணிக்கு போறாரு. அங்க பார்த்தா திமுக காரங்க 4 மணிக்கு பெண்கள் இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் 2000 ரூபாய் கிடைக்கும். ஐயா கூட்டத்துக்கு யாரும் போக கூடாதான். அங்க போகாம இங்க யாராவது வந்தீங்கன்னா 2000 ரூபாய் பெண்களுக்கு கொடுப்போம்னு இப்படி பணத்தை வைத்து அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாளைக்கு என்ன செய்வாங்க அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுடைய பெண் பிள்ளைகளை அடைச்சி வச்சு, நீங்க திமுக ஓட்டு போடலன்னா அவங்க பொண்ணு பிள்ளைகளை அடைச்சி வச்சு போய் ஏதாவது செஞ்சிடுவோன்னு மிரட்டுவாங்க. அந்த நிலைக்கும் அடுத்த தேர்தலில் போவாங்க, அது நடக்கும். அதனால அவங்க காசு கொடுத்தானா நீ போயிடாதீங்க. அதை எப்படி உடைக்க முடியும்னு எனக்கு பண்ண முடியும். ஆனா நாங்களும் காவல்துறைக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறோம், எத்தனை புகார் கொடுத்துட்டு இருக்கிறோம். நடவடிக்கை எடுக்கலன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது, நாங்களும் பார்த்துப்போம். அதனால இதையெல்லாம் சிந்தித்து பாருங்கள். தேர்தல் எங்களுக்கு நியாயமா நடக்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்த தேர்தலை பொறுத்தவரை எல்லா கட்சிகளும் நம்முடைய வெற்றி வேட்பாளர், தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் சி அன்புமணிக்கு வாக்களிக்க முடிவு செய்து விட்டார்கள். எல்லா கட்சிகளும் நான் சொல்கிறேன், இன்க்ளூடிங் திமுக கட்சிக்காரர்களும் இங்க இருக்கின்ற வாக்காளர்களும்
அன்புமணி அவர்களுக்கு வாக்களிக்க முடிவு செய்து விட்டார்கள். எல்லா கட்சிகளும் சரி, எல்லா சமுதாயங்களும் சரி. திமுக தானே அதுல PhD பண்ணிருக்கிறாங்க. இந்த சமுதாயத்தை 2 சமுதாயத்தையும் மோத விடணும், 2 சமுதாயத்துக்கு சண்டை போட்டு விடணும். ஏன்னா அப்பதான் அந்த வாக்குகளை அவங்க பறிக்க முடியும், இந்த வாக்குகளை அவங்க பறிக்க முடியும். இதான் காலகாலமாக செய்து கொண்டிருக்கின்ற சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுக. இதெல்லாம் முறியடித்து நிச்சயமாக இந்த தேர்தலில், இந்த இடைத்தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அன்புமணி குறைந்தது 50,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவார். அது உறுதி, அது உறுதி, அது உறுதி. அதனால தான் இங்கே அத்துணை தலைவர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். பொறுமையாக இங்கே அவ்வளவு எழுச்சியாக பேசி அவருடைய உணர்வை உங்களிடம் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். அவருடைய உணர்வை நீங்கள் மதித்து இந்த தொகுதியில் உள்ள அத்துணை வாக்காளர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு அமர்கின்றேன். வணக்கம். கடுமையாக பாடுபட்டு வரக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.